உள்ளபடியே திரும்ப அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. உங்களுக்கு கோயிலில் உனக்கு என்ன வேலை நான் கேட்குறேன். அது மட்டும் இல்லை சார், அது அவர் எப்போ துடைக்கிறாருன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக துடைக்கிறாரு, இந்த பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அவர் திருமலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருக்கிறாரு. அவங்களுக்குலாம் எல்லாருக்கும் என்ன நினைப்புன்னா, கண்ணாடியை பார்க்கும்போது தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நம்ம ஃபோட்டோவில் இப்படி நம்ம மூஞ்சி தெரியலன்னு அங்கே வீடியோ எடுத்துனுக்குறான். என்னமோ நீ பெரிய அதிமேதாவி மாதிரியும் நாங்கள்லாம் அடிமுட்டாள் மாதிரியும் உனக்கு மட்டும் மூளை வழிஞ்சு ஊத்துற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவர் ஏன் அப்படி பண்ணாரு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதை புரிஞ்சுக்கன்னா உனக்கும் உங்கள் சங்கி கூட்டத்துக்கும் ஒரு யுகமே தேவைப்படும். அவர் கோயிலுக்கு போனாரா, அங்கே அர்ச்சகர் திருநீர் வைத்தாரா? அவர் நினைச்சிருந்தா ஐ டோன்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் திருநீரை நெற்றில் வைக்க வரும்போதே அவர் தடுத்திருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அர்ச்சகர் என்னதான் கொள்கை ரீதியான எதிரியாக இருந்தாலும் அவரும் ஒரு மனிதர், அவருக்கான மதிப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் எங்கள் தலைவர் சரியாக நடந்து கொண்டார். அவர் திருநீரை அழித்ததற்கான காரணம், என்னதான் நான் கோயிலுக்குள்ள இருந்தாலும் திருநீர் என் நெற்றியில் இருந்தாலும் நான் சனாதன கும்பலுக்கு எதிரானவன் என்பதை சாணிய செருப்புல முக்கிய அடிக்கும் விதமாக சங்கிகளுக்கு தெரிய வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் எங்க தலைவர் அவர்கள் திருநீரை அழித்தாரு. அழித்து விட்டு வேர்வை வந்ததனால தொடச்சேன் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம், என்னதான் சனாதன சக்திகளுக்கு எதிரானவராக இருந்தாலும் இத்தனை கோடி மக்கள் இல்லாத ஒன்றை நம்பி இருக்கிறாங்களே, அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம காயப்படுத்தக்கூடாது, அதனால வேர்வை வந்து தொடச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் சொன்னார். இதை கூட புரிஞ்சிக்க முடியல. என்னமோ நீ பெரிய அதிமேதாவி மாதிரி லூசு பயல, ஒரு நோட்டு ஒரு பேனா ஒரு சேனல் கிடைச்சிருச்சுங்கிறதுனால நீ எதை வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கிட்ட நீ மோதக்கூடாது.